ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? சமீபமாக பார்த்திங்கன்னா நடிகர் பப்ளு அவருக்கு 57 வயது, ஒரு 24 வயது பெண்ணை இரண்டாவதாக திருமணம் செய்கிறார் அப்படிங்கிற செய்தி நிறைய பேருக்கு ஒரு ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியையும் கொடுத்தது. அதிலும் குறிப்பாக அவருக்கு ஆட்டிசம் உள்ள ஒரு மகன், 27 வயது மகன் இருக்கிறான். அவனை விட 3 வயது சின்ன பெண்ணை திருமணம் செய்கிறாரே அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சி. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த ஆட்டிசம் பற்றி மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக மகனை வைத்து நிறைய வீடியோக்கள் எல்லாம் கூட போட்டார். ஸோ அவரை இன்ஸ்பிரேஷனாக நிறைய பேர் எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு இப்போ அந்த மாதிரி குழந்தைகள் பிறக்கிறாங்க. இன்னும் போக போக கண்டிப்பாக அதிகமாக பிறக்கும். காரணம் என்னென்னா, உலக அழிவை நோக்கி போயிட்டு இருக்குது, இறுதி காலத்தில் இருக்குது. ஸோ இது வரைக்கும் நாம் செய்த பாவத்திற்கான தண்டனையெல்லாம் கிடைச்சி தானே ஆகணும் ஒரு டைம். ஸோ அதனால் இதெல்லாம் நடக்க தான் செய்யும். ஸோ அப்போ நிறைய பேர் இது மாதிரி பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிற காரணத்தினால் பப்ளுன்னு சொல்கிற அந்த பிருத்திவிராஜ் அவர்களை ஒரு இன்ஸ்பிரேஷனாக நிறைய பேர் ஆண்களும் பெண்களும் வச்சுருந்தாங்கன்றது உண்மை. ஆனால் அவர்களே இந்த திருமண செய்தியை கேட்டவுடன் அப்படியே நேரெதிராக மாறிட்டாங்க. இனிமேல்ட்டு நான் உங்களை இன்ஸ்பிரேஷனாக நினைக்க மாட்டேன், நான் உங்ககிட்ட இதை எதிர்பார்க்கவே கிடையாது, என்னுடைய மகளை அப்பா வயசில் இருக்கிற ஒருத்தரோட பழக விடுவதற்கே எனக்கு இப்போ பயமாக இருக்குது. ஏன்னா அந்த ஏஜ் டிஃப்ரென்ஸ் 33 வயசு டிஃப்ரென்ஸ் வருது இவங்களுக்கும், பப்ளுக்கும் அந்த பெண்ணுக்கும். ஸோ அதனால் அப்படி சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி விளக்கம் அளிக்கும் வகையில் பப்ளு அவர்கள் சொல்லும்பொழுது, 6 வருடமாக நானும் மனைவியும் எங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத காரணத்தினால் பிரிஞ்சு தான் இருக்கிறோம் 6 வருடமாக. ஸோ இப்போ 1 வருடமாக இந்த பெண்ணை பார்த்த பிறகு, இதை நான் என் மனைவிக்கிட்டே சொன்ன பிறகு, இதுக்கப்புறமும் நம்ம ஒன்றா இருக்கிறதுல அர்த்தம் இல்லை அப்படின்ட்டு 1 மாதத்தில் நாங்கள் டைவர்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதற்கு காரணமாக அவர் சொல்கிறது ஒரு 57 வயது ஆணுக்கு 24 வயது பெண்ணை திருமணம் செய்கிறது எல்லா ஆண்களுடைய ஆசையாகத்தான் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் அவங்க அதை பல காரணங்களுக்காக பயந்துட்டு பண்ண மாட்டாங்க. ஆனால் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னார். ஸோ இப்போ 57 வயது ஆண் 24 வயது பெண்ணை திருமணம் செய்வது சரியா தவறா அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே நம்ம போகலை. ஸோ நாம் போக போகிற விஷயம் ஒரு முக்கியமான விஷயத்தை அவர் சொல்கிறார். அது எல்லா ஆணுக்கும் பெண்ணுக்கும் உள்ள ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இப்பொழுதோ அல்லது இன்னும் கொஞ்ச நாள் காலத்திலோ கண்டிப்பாக வரும். அது என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் இப்போ தனியாக 6 வருடம் தனியாக ஒரு வீடு வாடகை எடுத்து இருந்தேன். அப்போ நான் என்ன தான் வெளியில் 6 பேக் வச்சுக்கிட்டு, அவர் நல்ல பாடி கான்ஷியஸாக எக்ஸசைஸ் பண்ணி உடம்பு ட்ரிம்மாக வச்சுருப்பார். ஸோ அதை பற்றி நிறைய யூடியூப் வீடியோஸும் போடுவார். ஸோ அப்படியெல்லாம் நான் ஆரோக்கியமாக 6 பேக்கோட அழகாக இருந்தாலும், இளமையாக காட்சி அளித்தாலும், எனக்குள்ள ஒரு பயம் கண்டிப்பாக இருக்குது. ஸோ இந்த வயதில் நான் திடீர்னு இறந்துட்டா என்ன பண்ணுறதுன்ட்டு நான் எப்போவுமே டாய்லெட் ரூமை பூட்ட மாட்டேன், வாசக்கதவை பூட்ட மாட்டேன் நான் உள்ளே இருக்கும் பொழுது. ஸோ சப்போஸ் நான் இறந்துட்டேன் அப்படின்னா அதை கூட அவங்க உடைக்க தேவையில்லை அப்படின்னு இருப்பேன். இந்த தனிமையில் நான் அழுதுட்டுருப்பேன். அந்த தனிமை பயம் அதை அனுபவிச்சாதான் தெரியும். அந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு 24 வயது பெண்ணுடைய நட்பு கிடைத்தது ஒரு ஆறுதலாக இருந்தது. ஸோ அப்போ பேட்டி கேட்பவர் ஒரு நிறைய கேள்வி கேட்டு ஒரு முக்கியமான கேள்வி கேட்டார். என்னென்னா, இப்போ இந்த முடிவு உங்களுடைய நட்பு வட்டாரத்தில் உள்ளவர்களே உங்களை தப்பாக பார்க்க வாய்ப்பு இருக்குதானே அப்படின்னு கேட்குறாரு. ஸோ அதற்கு இவர் இப்போ நான் தனிமையில் கஷ்டப்படுறதுல எனக்கு தான் தெரியும், அந்த வலி எனக்கு தான் தெரியும் அப்படின்னு சொன்னார். ஆனால் அப்படி ஒரு இஷ்யூ இருக்குதுன்றது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக உண்மைதான். மேபி மேலை நாடுகளில் அப்படி இல்லாமல் கூட இருக்கலாம். ஆக்சுவலாக மேலை நாடுகளில் ஒரு கலாச்சாரம் இருக்குது. அங்கே பெரும்பாலும் குழந்தைங்க பார்த்துக்க மாட்டாங்க அப்பா அம்மாவை. 18 வயசு ஆயிடுச்சுன்னா போயிடுவாங்க. அவங்க தனியாக தான் இருப்பாங்க, கணவன் மனைவி இருப்பாங்க. ஆனால் கண்டிப்பாக யாரோ ஒருவர் முன்னாடி இறந்துடுவாங்க இல்லையா? அந்த டைம் சில சமயம் வயதில் சின்ன பெண்ணை மனைவியாக ஏற்றுக்குவாங்க. ஆனால் காமம் இருக்காது. ஸோ அது ஆக்சுவலாக ஒரு கம்பேனியன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய சொத்து அந்த பெண்ணுக்கு போயிடும். ஸோ அதுதான் அந்த பெண்ணுக்கு கிடைக்கிற பெனிஃபிட். ஸோ அதுக்கு ஆக்சுவலாக நிறைய பெண்கள் தயாராகவே இருப்பாங்க. ஏன்னா நிறைய லவ் இதெல்லாம் மேலை நாடு மட்டும் இல்லை, இப்போ இங்கேயுமே அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அப்போ
எந்த அளவுக்கு அந்த லவ்வுக்கும் காமத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ அந்த அளவுக்கு ஏமாற்றமும் அதிகமாக இருக்கும். ஸோ அதில் கொஞ்சம் கான்ஷியஸ் ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும், இந்த உலகத்தில் 100% நம்பிக்கைக்குரியவர் யாருமே கிடையாது அப்படின்ட்டு. ஸோ அந்த நேரத்தில் வந்து காமத்தையும் துச்சமாக மதித்து தூக்கி கடைசிட்டு இந்த மாதிரி ஒரு லைஃபுக்கு செக்யூரிட்டி இருந்தால் போதும் அப்படின்னு வயதானவர்களை திருமணம் செஞ்சுக்கிறாங்க. ஸோ அடுத்தது முக்கியமான ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். அவருக்கு வந்து ஆட்டிசம் உள்ள மகன் இருக்கிறார் இல்லையா, ஸோ அவரால் பேசக்கூட முடியாது. அப்போ நான் இறந்த பிறகு என் மகனை யார் பார்த்துக்குவா அப்படிங்கிற பயம் எனக்கு இருந்துச்சு. ஸோ இப்போ 24 வயது பெண்ணை நான் திருமணம் செஞ்சுட்டா எப்படி நான் இறந்த பிறகு ஒரு 50 வயசு வரைக்கும் 50 வருஷம் அந்த பெண் உயிரோடு இருந்தால் என் மகனை பார்த்துக்குவா இல்லையா அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். உண்மையிலே நம்ம என்னதான் பாசமாக கணவன் மனைவி உறவிலோ அல்லது தாய் மகன் உறவிலோ இந்த மாதிரி இருந்தாலும் ஒரு சில சமயம் அவங்க இறந்தால் தேவையில்லை அப்படின்னு பாசத்தினாலே நினைப்போம். எப்போ அப்படின்னா அவங்க ரொம்ப ஒரு சீரியஸான நிலையில் இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரர் சொன்னார், அவங்களுடைய அம்மாவை அவருக்கு ரொம்ப பிடிக்கும். என்கிட்ட சொல்லும்போதே அவர் அழுதுட்டு தான் சொன்னார். அவங்க இறந்து ஒரு 2 வருடம் ஆகியுமே என்னென்னா திடீர்னு படுத்த படுக்கை ஆகுறாங்க. அவங்களும் எவ்வளோ செலவு பண்ணுறாங்க. பட் அவங்க வந்து ரொம்ப அது ஒரு கோமா ஸ்டேஜிலே இருக்க ஒரு டைமில் என்ன ஆயிடுச்சுன்னா அந்த பெட்ரிடன் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரே இடத்துல படுத்துட்டு இருக்கனால அந்த அந்த இடம் பெட்டிலே இருக்கிற இடம் வந்து அப்படியே புழு பூத்து போகுது. ஸோ அப்போ புழு வரதெல்லாம் அவர் பார்த்துருக்கிறார். ஸோ அதை பார்க்கும்போது இவ்வளோ வேதனை அனுபவிக்கிறாங்களே, இவங்களை எடுத்துக்கோ இறைவா, அதாவது இவங்க இறக்கட்டும் அப்படின்னு கடவுள்கிட்ட நானே வேண்டுனன்னு அவர் சொல்கிறார். ஸோ ஒரு விதத்தில் அவங்களுடைய பிரிவை அவரால் தாங்கிக்க முடியல, அதே நேரத்தில் அவங்க அனுபவிக்கிற வலியையும் அவரால் தாங்கிக்க முடியல. ஸோ இதே மாதிரி சில குழந்தைகள் வந்து ரொம்ப எதுவுமே முடியாமல் படுத்த படுக்கையாக இருக்கக்கூடிய குழந்தைங்கள்லாம் இருக்கிறாங்க. ஸோ ஆட்டிசம் வந்து அதுக்கு கம்பேர் பண்ணும்போது ஒன்றுமே கிடையாது. ஸோ அந்த மாதிரி குழந்தைகளை பெற்ற பெற்றோர்கள் அவங்க பணக்காரர்களாகவே இருந்தாலும் அவங்களுக்குள்ளே இப்படி ஒரு எண்ணம் இருந்தால், அதாவது இந்த குழந்தை நாம் உயிரோடு இருக்கும்போதே இறந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைத்தால் கண்டிப்பாக அது ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. ஏன் அப்படின்னா இன்றைக்கி உலகம் அவ்வளோ மோசம், யாரையுமே நம்ப முடியாது. காசு இருந்தால் கூட நம்ம போன பிறகு நம்முடைய குழந்தையை இவங்க பார்த்துக்குவாங்க அப்படின்னு எந்த கேரண்டியும் கிடையாது. கூட பிறந்தவங்க நமக்கு பிறந்தவங்களே நம்ப முடியலன்னும் போது யாரோ ஒருத்தர் எப்படி பார்த்துக்க முடியும்? ஸோ அதனால் அப்படி நினைக்கிறவங்களும் இருக்கிறாங்க. நம்ம ஏற்கனவே கூட ஒரு வீடியோவில் அதை சொல்லியிருக்கிறோம். வெளிநாட்டில் வந்து ஒரு சகோதரருக்கு திடீர்னு அந்த நினைவு போயிடுச்சு. அப்படியே குழந்த மாதிரி ஆகிட்டார். அதாவது நல்லா படிக்கிற பையன், ஒரு 5வது 6வது படிக்கிற வயசில் திடீர்னு நினைவு போயிடுச்சு ஏதோ ஒரு சம்பவத்தில். அப்படியே படுத்த படிக்க அப்படியே ஒரு புதுசாக பிறந்த குழந்தையுடைய நினைவு அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அப்படியே வளர்கிறாங்க. வீட்டில் வந்து தினம் சண்டை. ஒரு டைமில் பார்த்தா அவங்க அம்மா வந்து திடீர்னு என்ன ஆயிடுச்சுன்னா அவருக்கு ஒரு 8 வருஷமோ 10 வருஷமோ கழிச்சு நினைவு திரும்புது, தானாக வருது. ஆனால் வருதே தவிர அவரால் பேச முடியாது. அதாவது என்னென்னா அந்த புரியுது அவருக்கு, பட் எதையும் அவரால் எதுவுமே பண்ண முடியாது. அப்போ இது வரைக்கும் நினைவு இல்லைன்னே நினச்சிட்டு அவங்க சொன்னாங்க இவன் செத்தா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அழுகுறாங்களாம். ஸோ அப்போ எப்படி இருக்கும் இவருக்கு? ஸோ இப்படி நிஜமாகவே நடந்திருக்கு. மனதுக்குள் அப்படி ஒரு எண்ணம் கண்டிப்பாக இந்த மாதிரி சூழலில் பெற்றோர்களுடைய மனதில் கூட வரும். ஸோ பெற்றோருக்கே இப்படி வருது அப்படின்னா மற்ற உறவுகளுக்கு வந்து கேட்கவே தேவையில்லை. ஸோ பப்ளு அவர்கள் சொல்கிற அந்த மகன் மீது உள்ள பயம் வந்து உண்மையிலே எல்லா பெற்றோர்களும், ஆக்சுவலாக நல்லா இருக்கக்கூடிய குழந்தைகள் இருக்கிற பெற்றோர்கள் கூட அனுபவிக்கிறது தான் இல்லையா? ஒரு சின்ன வயசில் இருக்கும்போது நம்ம ஒரு மரணப்படுக்கையில் வந்து ஐயோ நமக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படிங்கிற பயம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ குழந்தை பற்றிய பயம் மட்டும் இல்லை, மனைவியை பற்றிய பயமும் இருக்கும். நமக்கு அப்புறம் மனைவியுடைய நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீமில் ஒரு மனிதனுடைய மனது அல்லது ஒரு ஆணின் மனது எப்படி சிந்திப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது வந்து பப்ளு அவர்கள் பேசியது வெளிப்படுத்துகிறது. ஸோ அதற்கு காரணமாக பப்ளு சொல்கிற இன்னொரு விஷயம் என்னென்னா, அவருடைய முதல் மனைவி, அவருடைய குழந்தையுடைய அம்மா, அவங்களுடைய உறவுகள் எல்லாமே
சிங்கப்பூர், அமெரிக்கான்ட்டு வெளிநாடுகளில் செட்டில் ஆகியிருக்கிறாங்க. ஸோ அப்போ என் குழந்தைக்கு நான் வந்து ஒரு ட்ரஸ்ட்டை ஆரம்பிக்கலாம், எல்லாமே பண்ணலாம். ஸோ அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி. பட் இருந்தாலும் அந்த ஒரு ஒரு பாசத்தை கொடுப்பதற்கு யாராவது வேணுமே, அதற்காக தான் இப்படி ஒரு முடிவு எடுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அதிலும் முக்கியமாக அவர் அந்த பெண் வந்து தன்னுடைய காதலை வெளிப்படுத்தும் பொழுது, என்னுடைய மகனுக்கு உன்னை பிடிக்கணும், அப்படி பிடிச்சிருந்தால் மட்டுமே இது அடுத்த ஸ்டேஜுக்கு போகும், இல்லாட்டினா நீ பாட்டுக்கு உன் வேலைக்கு உன் வழியில் போ அப்படின்னு தான் நான் சொன்னேன். அதுக்கப்புறம் பார்த்த உடனே என் மகனுக்கும் அந்த பெண்ணை பிடிச்சிடுச்சு அப்படின்னு சொன்னார். ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த பிரசவத்தின் பொழுதே நிறைய பெண்கள் இறந்துடுவாங்களாம். ஸோ அந்த டைம் பார்த்திங்கன்னா அந்த குழந்தையை தன் குழந்தையாக அந்த பெண்ணுடைய அண்ணனோ தம்பியோ தங்கச்சியோ அக்காவோ வளர்த்தாங்க. அப்போ எல்லாமே கூட்டு குடும்பம், அந்த உண்மையான அன்பு இருந்துச்சு. ஆனால் இப்போ அது வாய்ப்பே கிடையாது. அப்படி இருந்துச்சுன்னா அவங்கள கையெடுத்து கும்பிடணும். அது ரேராக எங்கேயாவது இருக்கலாம், ஆனால் பெரும்பாலும் அதற்கான வாய்ப்பு கிடையாது. ஸோ அது இல்லாமல் நிறைய பேர் இந்த மாதிரி அப்பா இறந்து அல்லது அம்மா இறக்கிற குழந்தைகளை வந்து தாத்தா பாட்டியாக வளர்ப்பாங்க. பெரும்பாலும் ஒரு முந்தைய ஜென்ரேஷன் அதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா தாத்தா பாட்டி வீட்டில் தான் வளர்ந்துருப்பாங்க. ஆனால் இப்போல்லாம் அப்பா அம்மா இறந்த பிறகு தான் திருமணமே பண்ணுறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? யாருமே கிடையாது அவங்களுக்கு. அப்படி ஒரு நிலையில் இருக்கிறாங்க. ஸோ அந்த நேரத்தில் எந்த அளவுக்கு பயம் இருக்கும் யோசிச்சு பாருங்கள். ஸோ அந்த பயத்தை தான் பப்ளு அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். ஸோ அதை இன்டர்வியூ பண்ணவர் வந்து இன்னொரு முக்கியமான கேள்வியும் கேட்டார். நீங்கள் எந்த நம்பிக்கையில் நீங்கள் இரண்டாவதாக திருமணம் செய்ய போகிற அந்த 24 வயது பெண் உங்கள் மகனை பார்த்துக்குவாங்க உங்களுடைய மரணத்திற்கு பிறகு அப்படின்னு நம்புகிறீங்க அப்படின்னு கேட்டார். ஸோ அதுக்கு வந்து அந்த பெண் மெச்சூர்ட் அப்படி இப்படின்னாங்க. பட் இருந்தாலும் உண்மையிலே மனிதனுடைய மனம் எப்படி மாறும் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. அதாவது நம்ம மனமே ஒவ்வொரு சூழ்நிலையில் ஒவ்வொரு பிரச்சனையில் எப்படி மாறும் நமக்கே தெரியாதும்போது இன்னொருவருடைய மனம் எந்த நேரம் எப்படி மாறும் அப்படிங்கிறது சத்தியமாக யாராலையும் கணிக்க முடியாது. ஸோ இங்கே பப்ளு அவர்கள் இரண்டாவது திருமணம் செய்வதற்கு 2 காரணங்கள் சொல்கிறார். ஒன்று, தன்னுடைய தனிமை. எனக்கே அந்த தனிமை பயமாக இருக்குது, ஸோ அந்த பயம் இருக்கக்கூடாதுன்னு நான் 24 மணி நேரம் ஏதாவது என்னை பிஸியாக வச்சுக்கிட்டே இருப்பேன். சில சமயம் சினிமாவில் ஷூட்டிங் இல்லை, நான் வீட்டில் இருக்கணும், ஐயோ எப்படி நான் தனியாக இருக்க போகிறதுன்னு எனக்கு அவ்வளோ பயம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். அடுத்த காரணம், என்னுடைய மரணத்துக்கு பிறகு, என்னுடைய முதல் மனைவியின் மரணத்திற்கு பிறகு என்னுடைய மகனுடைய வாழ்க்கை ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா அந்த பையனாலே அவனை வந்து பார்த்துக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு நிலையில் இருக்கும்போது கடைசி வரை யாராவது பார்த்துக்கணுமே. ஸோ இந்த 2 காரணங்களுக்காக தான் நான் இப்படி ஒரு முடிவை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். குறிப்பாக இந்த ஜெனரேஷன் கிட்ஸ் எல்லோருமே வயோதிக காலத்தில் இந்த பிரச்சனையை கண்டிப்பாக சந்திப்பாங்க. ஏன்னா இப்போ எல்லாருமே வந்து திருமணம் பண்ணுறதே லேட்டாக தான் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த உறவுகள் எல்லாமே போயிடும், அவங்க திருமணம் பண்ணும்பொழுதே அது போயிடும். இது இல்லாமல் இப்போ அந்த லவ் மேரேஜ் பெரும்பாலும் அப்படி தான் இருக்குது. ஸோ அதுலேயும் உறவுகள் விட்டு போயிடும், எல்லாம் காசுக்காக வெளியில் அங்கே இங்கேன்னு போவாங்க. ஸோ மொத்தத்தில் எந்த உறவும் இல்லாமல் இருக்கிற காரணத்தினால பப்ளுவுக்கு 57 வயதில் வந்த அந்த பயம் இவங்களுக்கு 25 வயதிலே வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. ஸோ 57 வயதில் இப்படி ஒரு சிச்சுவேஷனில் இருக்கும்போது ஒரு மனிதனுக்கு எப்படி மனம் சிந்திக்கும் அப்படிங்கிறதே பப்ளு அவர்கள் சொல்லும்போது தான் எல்லோருக்கும் தோணுது, ஓ அப்படி தான் தோணுமா அப்படின்னு. அதே மாதிரி அந்த மாதிரி இருக்கிறவங்களை திருமணம் செய்து கணவன் இறந்த பிறகு மனைவி எப்படி சிந்திப்பாள்? அந்த கணவன் வந்து தன்னுடைய குழந்தையை பார்த்துக்கிறதுக்காகவே ஒரு பெண்ணை திருமணம் செய்யும்போது அந்த நேரம் ஒரு காதல் மயக்கம் அல்லது வேறு ஏதோ ஒரு காரணத்துக்காக ஓகே அப்படின்னு சின்சியராகவே நினைத்தால் கூட கணவன் இறந்தவுடன் மனம் வேறு மாதிரி கூட யோசிக்கும் இல்லையா? அவங்க வந்து சுயநலத்துக்காக தானே என்ன யூஸ் பண்ணிக்கிட்டாங்க, நான் எதுக்கு இப்படி இருக்கணும் அப்படின்னு டக்குன்னு தோன்றுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்முடைய பலகீனத்திற்காக 1000 காரணத்தை நம்மளுடைய புத்தி தேடும். ஆக்சுவலாக இப்போ பப்ளு அவர்கள் சொல்கிற காரணம் கூட ஆக்சுவலாக அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணோம், அதுதான் மெயின். அதற்கு காரணமாக இங்கே 2 நியாயமான காரணமே இருக்குது, அதை சொல்கிறார். அதே மாதிரி ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நமக்கு ஒரு பயம் வரும்போது நாம் தப்பான முடிவு எடுப்பதற்கு நியாயமான காரணம் கண்டிப்பாக நம்முடைய மனம் கண்டுபிடிக்கும். ஸோ அப்போ இதுக்கு என்ன தான் தீர்வு? ஏன்னா எல்லாருமே அந்த இடத்தை நோக்கி தான் போயிட்டுருக்குறோம். வயோதிகத்தை எல்லோருமே பார்க்க தான் போகிறோம், தனிமையை கண்டிப்பாக பார்க்க போகிறோம். வயோதிகத்திற்கு முன்பே கூட பார்க்கலாம் இல்லையா? நிறைய பேர் பார்த்திங்கன்னா இப்போ அரபு நாடுகளில் வேலைக்கு போய் சிக்கிக்கிட்டு
தாய்லாண்டில் கூட அதே மாதிரி சிக்கினாங்க இல்லையா, சிக்கி அங்கே தனிமையிலேருந்து எங்களை எப்படியாவது இந்தியாவுக்கு அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு கதறினதெல்லாம் நம்ம பார்க்குறோம். சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் சின்ன வயசுலே. ஸோ அதேமாரி இப்போ உக்ரைன் போர் அந்த மாதிரி நேரத்தெல்லாம் எல்லா ஆண்களும் நாட்டுக்குள்ளேயும் எல்லா பெண்ணும் குழந்தையும் நாட்டுக்கு வெளியிலையும் போகும்போது 2 பேருக்குமே பயங்கரமான தனிமை. ஸோ அது நரக கொடுமையாக இருக்கும். ஸோ அதெல்லாம் கூட இந்தியாவில் நடந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. ஸோ இங்கே 57 வயதில் திருமணம் செய்யலாமா, 25 வயதில் திருமணம் செய்யலாமா, அதையெல்லாம் மீறி அந்த தனிமை பயம் இருக்குது பாருங்கள், அதை எப்படி அட்ரஸ் பண்ணுறது, அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா அது நம்மளை துரத்திக்கிட்டே இருக்கும். குறிப்பாக நம்ம அப்பா அம்மா இறந்த பிறகு அந்த தனிமை பயம் தொத்திக்கும். ஏன்னா அப்பா அம்மா நமக்கு அந்த பயமே இல்லாமலே வளர்த்துடுவாங்க. ஒரு அவங்களுக்கு அந்த பயம் இருந்திருக்கும், ஆனால் நமக்கு அது காட்டியிருக்க மாட்டாங்க. காட்டினாலும் நமக்கு அது ஒரு பெரிய விஷயமா தெரியாது அந்த வயசில். ஸோ அந்த நாம் நம்பி அந்த 2 தூண்கள் காணாமல் போன பிறகு, அல்லது காணாமல் போகிற ஒரு ஸ்டேஜ் நெருங்கிடுச்சு, அவங்க மரணப்படுக்கையில் இருக்கிறாங்க, அதில் ஒருத்தர் தவறிட்டாலே அந்த பயம் வர ஆரம்பிச்சிடும். உண்மையிலே இந்த தனிமை பயம் ஒரு முக்கியமான காரணம் நிறைய பேர் சாமியாராக மாறுறதுக்கு. ஸோ எதிர்காலத்தில் எப்படி இருக்குன்னு தெரியாது, அதுக்கு நம்ம இப்போவே எல்லாத்தையும் விட்டுட்டு போய் திருவண்ணாமலை போன்ற இடங்களில் இருந்துட்டால் சாப்பாடு வருது, ஏதோ இருந்துட்டு இருக்கலாம் அப்படின்னு போயிடுறாங்க. ஆனால் அப்படியே அவங்க போனாலும், குடும்பத்தை விட்டு போனாலும், அவங்களோட மனசில் ஐயோ பொண்டாட்டி பிள்ளையை தவிர்க்க விட்டுட்டு வந்துட்டுமே அப்படிங்கிற எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் திருமணம் ஆகாமல் போயிட்டால் அந்த பிரச்சனை கிடையாது. ஸோ அந்த மாதிரி எங்கேயோ நாகராஜன் சாது மாதிரி யாரோ ஒரு சிலர் தான் அந்த மாதிரி முடிவு எடுக்கிறாங்க. பெரும்பான்மையானவர்கள் குடும்பத்தில் அந்த பிரச்சனை இதெல்லாம் வெடிக்கும்போது அதை தாங்காமல் பிச்சுட்டு ஓடுறவங்க தான் இருக்கிறாங்க. இப்போ ஜென்ரலாகவே வயதாகி கல்யாணம் பண்ணுறதுன்னு இல்லை, இளமையில் கல்யாணம் பண்ணுறது, அப்பா அம்மா தன்னுடைய குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் நமக்கு அப்புறம் நம்ம குழந்தைய யார் பார்த்துக்குவா அப்படிங்கிற அந்த கேள்விக்கான பதிலாக தான் அவங்க திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. ஆனால் கடவுள் கேட்குறாரு, அப்படி நீங்கள் திருமணம் பண்ணி ஒரு பாதுகாப்பு கிடைக்கும்னு திருமண பந்தனத்தில் போய் சிக்கிறீங்களே, உங்களுடைய வாழ்க்கை துணை கண்டிப்பாக உங்களை பார்த்துக்குவாங்க, கண்டிப்பாக கடைசி வரைக்கும் உயிரோடு இருப்பாங்க அல்லது ஆரோக்கியமாக இருப்பாங்க அப்படின்னு ஏதாவது உத்தரவாதம் இருக்குதா அப்படின்னு கேட்குறாரு. ஏன்னா திருமண பந்தனத்துக்குள்ளே போயிட்டாலே முழுக்க முழுக்க நம்ம அதிர்ஷ்டத்தில் என்ன இருக்குதோ, நம்மளுடைய பாவ கணக்கு புண்ணிய கணக்கு என்ன இருக்குதோ அப்படின்ற பயத்திலே வாழற மாதிரி இருக்கும். முதல்ல மனைவி அல்லது கணவன் ஒழுக்கமானவனாக இருக்கணும். அது இந்த காலத்தில் ரொம்ப ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரி கிடைக்கிறது. அடுத்தது மனசாட்சிக்கு பயந்தவனாக இருக்கணும் குறைஞ்சபட்சம், அதுவுமே இப்போ கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுக்கு மேலே பிறக்கிற குழந்தை ஆரோக்கியமாக பிறக்கணும், அதுவும் இப்போ ரொம்ப ரேர். மன ரீதியாக இல்லை உடல் ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கிறது பிறக்கும்போதே பெரும்பாலும் தெரிஞ்சிடும். மனதில் உள்ள குறைபாடு போக போக தான் தெரியும். இப்போ பாருங்கள், ஒவ்வொரு வினாடியும் பயத்திலே காலத்தை ஓட்ட வேண்டியதாக இருக்குது. அடுத்தது ஸ்கூலுக்கு அனுப்பணும். ஸோ அடிக்கடி நம்ம கேள்விப்படுறோம் இல்லையா, குழந்த வேனு பின்னாடி நவுத்தும் போது குழந்தை மாட்டி செத்துச்சு, இந்த மாதிரிலாம் மாட்டிக்கக்கூடாதுன்னு இருக்கணும். அங்கே போகிற இடத்துல சைக்கோவான டீச்சர் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைப்போம். ஏன்னா அடித்தே ஒரு சில குழந்தை இறக்குற அளவுக்கு போயிடுச்சு அப்படின்லாம் சமீபமாகவே நியூஸில் வந்துச்சு. அடுத்தது நம்ம குழந்தை அந்த குழந்தைக்கு படிப்பு வரணும். இதெல்லாம் பாருங்கள் எவ்வளவு ப்ராபபிலிட்டி ரொம்ப ரொம்ப கம்மி இல்லையா. அத்தனை குழந்தைங்களில் நம்ம குழந்தை நல்லா படிக்கணும் அப்படிங்கிறது எல்லா அப்பா அம்மாவும் நினைப்பாங்க. ஆனால் எல்லா குழந்தையும் அப்படி படிக்கிறது கிடையாது. அப்போ அந்த குழந்தைக்கு படிப்பு வரல அப்படின்னும்போதே அப்பா அம்மாவுக்கு பயம் வர ஆரம்பிச்சிடும், அங்கேயே ஆரம்பிச்சிடும். பெருசாக என்ன ஆகுமோ, நல்லா படிக்கிற குழந்தைக்குமே எதிர்காலம் ஒன்றும் கேரண்டி கிடையாது. ஸோ அப்போ நல்லா படிக்காத குழந்தைன்னும் போது எதிர்காலத்தில் ஒருவேளை அதோடைய புண்ணிய கணக்கு இருந்துச்சுன்னா நல்ல எதிர்காலம் கூட அமையும். ஆனால் அப்போதைக்கு அந்த அப்பா அம்மாவுக்கு தெரியாது. ஸோ அதுவே அவங்களுக்கு வலியை கொடுக்கும். ஸோ அதில் திடீர்னு இப்போ இருக்கிற குழந்தைங்களும் ரொம்ப வீக்காக இருக்கிறாங்க, ஆகுனா தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரி நம்ம குழந்தை தற்கொலை பண்ணிடுச்சுன்னா, பண்ணிடுமோன்ற ஒரு பயம் நிரந்தரமாக இருக்கும். பண்ணிடுச்சுன்னா அவ்வளோதான், பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகிடுவாங்க. ஸோ ஏன்னா இப்போ எல்லாருமே 2 குழந்தையோடு நிறுத்திக்கிறாங்க. ஸோ அதில் ஒரு பெண் குழந்தை ஒரு பையன் அப்படின்போது, பையன் இறந்துட்டான் அப்படின்னும் போதே அவங்களுக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகிடும். சரி, பசங்க ஆரோக்கியமாக இருக்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்க, நல்ல குழந்தை, கணவன் இறந்துட்டார். இதோ இப்போ கொரோனாவில் எத்தனை பேர் விதவையானாங்க. ஸோ அந்த மாதிரி ஆகும்போது ஐயோ இந்த குழந்தைங்கள நான் எப்படி தனியாக இருந்து வளர்க்குறது, அது ஒரு பெரிய கேள்விக்குறியாயிடும். ஸோ அதுவும் ஒரு 40 வயது அந்த மாதிரி நேரத்தில் இறக்குறாங்க.
பெண்கள் பார்த்திங்கன்னா குழந்தை பெற்ற உடனே உடம்பே வேறு மாதிரி மாறிடும். ஸோ அதனால் அவங்களால அடுத்தது திருமணம் கூட பண்ண முடியாது. ஸோ அப்போ தனியாக தான் வாழ்க்கையை ஓட்டி ஆகணும் அப்படிங்கிற நிலைமைக்கு தள்ள போடும்போது ஒரு வினாடியும் அவங்க பயத்திலே இருப்பாங்க. இன்னும் கேட்டிங்கன்னா நிறைய பேர் எனக்கு குழந்தை இல்லைன்னா நான் தற்கொலை பண்ணியிருப்பேன், ஆனால் இப்போ குழந்தைய பார்த்துக்கணுமேன்றதுக்காக தான் உயிரோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களாம் இருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்களேன், கல்யாணம் எதுக்கு பண்ணீங்க? பாதுகாப்புக்காக. ஆனால் கல்யாணம் பண்ணதுனால தான் பாதுகாப்பற்ற சூழ்நிலைக்கு இத்தனை வாய்ப்புகள் இருக்குது. சப்போஸ் கல்யாணம் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு யாரும் இல்லை அப்படிங்கிற ஒன்றுத்தை தவிர வேறு எந்த கவலையும் இருக்காது. அதை பற்றி கவலையும் பட தேவையில்லை இல்லையா? நீங்கள் சம்பாரிச்சிங்கன்னா எவ்வளவு கம்மியாக சம்பாதிச்சாலும் திருமணம் ஆகாத வரைக்கும் உங்களை மாதிரி பணக்காரர் யாருமே கிடையாது. ஏன்னா அவ்வளோ காசு இருக்கும். ஏன்னா செலவு பண்ணுறதுக்கு அங்கே வேலையே கிடையாது. நீங்களே சமைச்சு சாப்பிட்றீங்க, சொந்த வீடு இருந்துச்சுன்னா சுத்தமாக பெருசாக ஒன்றுமே செலவே ஆகாது. ஆனால் திருமணம் ஆயிடுச்சுன்னு நீங்கள் எவ்வளவு சம்பாதிச்சாலும் பேங்க்கில் பேலன்ஸே இருக்காது. ஸோ கல்யாணம் ஆகலைன்னா எப்படியும் யாரு கூடவோ இருக்க தான் போகிறோம். வேலை பார்க்குற இடத்துல ஃப்ரெண்ட்ஸ் இருக்க போகிறாங்க, அக்கம் பக்கத்தில் இருக்க போகிறாங்க, வீட்டில் எப்படியும் இருக்க தான் போகிறாங்க இல்லையா? திருமணம் ஆனாலும் சரி, ஆகாட்டினாலும் சரி. ஆனால் கூடவே உங்ககிட்ட காசும் இருக்கும். அப்படியே யாருமே இல்லாத ஒரு இடத்துக்கு போனாலும் உங்ககிட்ட காசு இருக்கும் பாதுகாப்புக்கு. திருமணம் ஆன பிறகு திடீர்னு ஆதாரமாக பிடித்தவர்கள் காணாமல் போயிடுறாங்க, அல்லது அவங்களே படுத்த படுக்கை ஆகிடுறாங்க. அப்படியும் நிறையா நடக்குது. ஸோ அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா கையில் காசும் இருக்காது, ஆளும் இருக்காது. பெரியவங்கெல்லாம் சேர்ந்து இதுதான் பாதுகாப்புன்னு தள்ளி விட்டுட்டு அடுத்தது அப்போ தான் அவங்க எல்லாம் கடவுள் விட்ட வழி அப்படின்வாங்க. அதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தால் நிம்மதியாக இருந்திருப்பாங்கல்ல. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இதே மாதிரி ஒரு வயோதிக நிலையில் தள்ளப்பட்டு நமக்கு இந்த மாதிரி ஒரு படுத்த படுக்கையாக இருக்கக்கூடிய குழந்தை இருக்குது, அதை பார்த்துக்கிறதுக்காகவே நான் ஒரு பெண்ணையோ ஆணையோ திருமணம் செஞ்சுக்கிறேன் அப்படின்னா, சின்ன வயசில், ரொம்ப சின்ன வயசில் அவங்களுடைய வாழ்க்கை என்னாகும் அடுத்தது? இல்லை என்னுடைய மரணத்துக்கு பிறகு அப்போ என் குழந்தையை பார்த்துக்கிறதுக்கு அவங்க வேலைக்காரங்களா? அதாவது அவங்க நினைக்கல, பட் ஆனால் எனக்கு குற்ற மனப்பான்மை இருக்கும்ல. என் குழந்தையோடைய எதிர்காலம் என்ன ஆகுதுன்னு நான் நினைக்கிறேன்னா என்னுடைய வாழ்க்கை துணையோடைய எதிர்காலம் என்ன ஆகுதுன்றதும் கண்டிப்பாக நினைப்பேன். மொத்தத்தில் நிம்மதியாக மரணம் அடையவே முடியாமல் போயிடும். நாம் உண்மையில் இந்த 5000 வருட காலச்சக்கரத்தில் கலியுகத்தின் இறுதியில் இருக்கிறோம், கடைசி பிறவியில் இருக்கிறோம், உலக அழிவின் பக்கத்தில் இருக்கிறோம். எந்த நேரம் வேணாலும் நடக்கும் இல்லையா? ரஷ்யா உக்ரைன் போகிற பார்த்தீங்கனாலே தெரியும், எந்த நேரம் வேணாலும் அணுகுண்டு போட்டு அழிச்சிடுவாங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த நேரத்தில் சிவபெருமான் சொல்கிறார், ஒரு வயோதிகர் உடலில் கலியுகம் அழிவதற்கு 100 வருடம் முன்பு சொல்கிறார். அவர் 85 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அப்போ இன்னும் எவ்வளோ கம்மியான நேரம் இருக்குதுன்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ அவர் சொல்கிறார், இந்த பூமியை 5000 வருடத்துக்கு முன்பு நான் புத்தம்புது உலகமாக சொர்க்கமாக படைத்தேன். ஸோ அங்கே உங்களை பரிசுத்தமான தேவதைகளாக, தூய்மையான தேவதைகளாக, தெய்வீக குணம் நிரம்பியவர்களாக படைத்தேன். ஸோ அங்கே அளவற்ற செல்வம் இருக்கும். தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாளிகையில் நீங்கள் இருப்பீங்கன்னா பார்த்துக்கோங்க, தங்க செங்கல். இப்போ அந்தளவுக்கு தங்கம் யார்கிட்ட கோடீஸ்வரம் கூட இருக்குமான்றது டவுட்டு தான். ஸோ சொர்க்கத்தில் அளவற்ற செல்வம் இருக்கும், ஒரு சின்ன தலைவலி கூட வராது, அந்த அளவுக்கு ஆரோக்கியமான உடல் இருக்கும். 150 வருடம் பரிபூரண ஆயுள் எல்லாருக்குமே இருக்கும். திடீர் மரணம், ஆக்சிடெண்ட்டு எதுவுமே நடக்காது. அது இல்லாமல் எந்த விதமான கெட்ட குணமும் இருக்காது. அளவற்ற செல்வம் இருக்கும், எல்லாருமே பணக்காரங்களாக இருப்பாங்க. ஆனால் ஒருத்தரை விட ஒருத்தர் கண்டிப்பாக முன்ன பின்ன இருக்கும் இல்லையா? அதனால் என்னை விட உயர்ந்த பணக்காரனை பார்த்து எனக்கு பொறாமையெல்லாம் வராது. காரணம் என்ன அப்படின்னா, அவங்களுடைய கவனம் வெளிநோக்கி இருக்காது, உள்நோக்கி இருக்கும். அதாவது நான் அழியக்கூடிய இந்த உடம்பு கிடையாது, இந்த உடலை இயக்கக்கூடிய அழிவற்ற ஆத்மா, பூர்வமத்தியில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கிற உயிர் தான் நான் அப்படிங்கிற உணர்வு, அதை தான் ஆத்மான்றோம். ஸோ அந்த ஆத்மாவில் அவங்களுடைய கவனம் இருக்கும்போது நிரந்தரமாக ஆனந்தத்தை அடைவாங்க, நிரந்தரமாக அமைதியை அனுபவம் பண்ணுவாங்க. தேவையில்லாத வீண் எண்ணம் வரவே வராது, சதா ஆனந்தமாக இருப்பாங்க. ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணம் அங்கே கவனம் இருக்கும் பொழுது அதிகமான எண்ணங்களே வராது, சதா ஆனந்தமாக இருக்கும். என்ன வேலை செய்யணுமோ அதை பற்றி மட்டும் அந்த நேரம் யோசிப்பாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் மற்ற இவங்களை பற்றி அவங்கள பற்றி எதுவுமே யோசிக்க, சதா ஆனந்தமாகவே இருப்பாங்க. ஸோ அந்த அளவிற்கு ஆத்ம சக்தி நிரம்பி இருக்கும், அதுதான் தூய்மை அப்படின்னு சொல்கிறது. ஸோ அப்படி இருந்ததன் பரிசாக தான் உங்களுக்கு சொர்க்கமே கிடைச்சிருக்குது. விலங்குகள், சிங்கம் புலி போன்ற விலங்குகள் கூட அங்கே தாவரத்தை சாப்பிடும். இது பைபிள் குரான்லேயே இருக்குது. அங்கே சிங்கமும் பசுவும் ஒன்றா தண்ணி குடிக்கும். ஸோ இன்னொரு விலங்கை அடித்தும் சாப்பிடாது, துக்கமும் கொடுக்காது. அவ்வளோ அன்பாக இருக்கும் ஒவ்வொரு விலங்கும், மனிதர்களும்.
ஸோ அவ்வளவுக்கும் காரணம் அவங்களுடைய கவனம் ஆத்மாவில் இருந்தது, உடலில் கிடையாது. ஸோ அப்போ அதனால் என்ன ஆகும்னா, வீண் எண்ணமே வரல அப்படின்னா காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் சார்ந்த எண்ணமும் வராது. ஏன்னா எல்லாமே எண்ணத்தினால் வர்றது தான் இல்லையா? ஸோ அப்போ காமம்னா என்னன்னே தெரியாது. அதனால தான் இயேசு கிறிஸ்து சொர்க்கத்துக்கு போகணுன்னா குழந்தைகள் மாதிரி பரிசுத்தமாக இருந்தால்தான் போக முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ அப்போ எப்படி குழந்தை பிறக்கும் அப்படின்னா, கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும்போது மனைவி கர்ப்பம் அடைவார். ஏன்னா தூய்மையான ஆத்மாவுடைய எண்ணத்திற்கு அவ்வளோ சக்தி இருக்கும். அதை தான் யோக பலம்னு சொல்கிறது. ஸோ அப்படி யோக பலத்தினால் குழந்தை பெற்ற காரணத்தினால்தான் சொர்க்கத்தில் வாழ்ந்த அந்த 33 கோடி தேவதைகளை நாம் இன்னைய வரைக்கும் இந்துக்கள் கோயில் கட்டி கும்பிட்றோம். ஆனால் நமக்கு தெரியாத விஷயம் என்ன அப்படின்னா, அப்படி தேவதைகளாக இருந்ததே நாம தான். மறுபிறவி எடுத்து இப்போ சாதாரண மனிதர்களாக அனைத்தையும் இழந்துட்டோம். இப்போ பயத்தில் வாழ்ந்துட்டுருக்குறோம். ஏன் இழந்தோம் அப்படின்னா, 2500 வருஷம் கழிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஆத்மா சக்தியை இழக்குது. சக்தி இழக்க இழக்க மறதி வருது. முதல் மறதி, மிகப்பெரிய மறதி, நான் யார் என்பதையே மறக்கிறோம். நான் அழிவற்ற ஆத்மான்றதை மறந்து கண்ணுக்கு தெரிகிற இந்த அழியக்கூடிய உடல் நான் நினைக்க ஆரம்பிக்கிறோம். ஆத்மாவில் கவனம் இருக்கும் பொழுது இருந்த ஆனந்தம் கட்டான காரணத்தினால வெளியில் ஆனந்தத்தை புலனின்பம் மூலமாக அனுபவிக்க முயற்சி செய்கிறோம். அதன் மூலமாக புலனின்பத்தில் மூழ்க ஆத்மா சக்தி இழக்கும், மயக்க நிலைக்கு போகும், தெளிவற்ற நிலைக்கு வரும், எடுக்கிற முடிவெல்லாம் தவறாகவே இருக்கும். ஸோ அப்போ தான் நமக்குள்ள காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் எல்லாம் வெடித்து சிதற வர ஆரம்பிக்குது. ஸோ முதல் 2000 வருஷம் அது இல்லாததுனால தான் அந்த பூமி சொர்க்கமாக ஆனந்தமாக இருந்தோம். இதில் என்னென்னா, சொர்க்கத்தில் அவ்வளவு தெய்வீக குணம் இருக்கும். அன்பாக பேசுவோம், இனிமையாக பேசுவோம், உள்ளார்ந்த அன்பு தான் எல்லார் மேலேயும் இருக்கும். அப்படிப்பட்ட அதே ஆத்மா நரகத்தில் வரும்பொழுது, முதல் 2500 வருடம் சொர்க்கமாக இருந்த பூமி அடுத்த 2500 வருடம் நரகமாகுது. ஸோ நரகமாக மாறும்போது என்ன ஆகுதுன்னா, ஆத்மான்றதை மறந்து உடல் உணர்விற்கு வரும்போது அதுவே ஒரு மயக்கம்தான். ஸோ அந்த மயக்கத்தில் அதுவே பயங்கரமாக சுயநலமாக நினைக்க ஆரம்பிக்குது இல்லையா? தன்னுடைய சுயநலத்துக்காக கொலை பண்ணாலும் தவறில்லைன்னு காரணத்தை வேற தேடுது. ஸோ ஆத்மா சக்தியை இழக்க இழக்க காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் இதெல்லாம் மேலோங்க பொறாமை, பழிவாங்கிற குணம், பயம் இதெல்லாம் வருது. ஸோ இது எல்லாத்துக்கும் அடிப்படை காரணமாக இருக்கிறது நான் அழியக்கூடிய உடல்னு நினைக்கிறது தான். ஆத்மா அப்படிங்கிற உணர்வு இருக்கும்போது கொஞ்சம் கூட பயமே இருக்காதுன்றார். ஸோ இப்போ இந்த இதிலிருந்து இவ்வளவு கலியுகத்தின் துக்கம், அனைத்து விதமான துக்கத்திலிருந்தும் அனைத்து விதமான பயத்திலிருந்தும் தப்பிக்கிறதுக்கு நான் உடல் என்பதை மறந்து மீண்டும் ஆத்மா என்கிற உணர்வில் நிலை பெறுங்கள் அப்படிங்கிறார். ஸோ அது முதல்ல ஆத்மான்னு மறந்து உடல்னு நினைக்கிறேன் பாருங்களா, அந்த நேரம் சொல்லியிருந்தால் ஓகே, அது ஈஸியாக இருந்திருக்கும். 2500 வருடமாக உடல்ன்ற உணர்விலே காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரன்ற சேத்திலே மூழ்கிய மயக்கத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாவை பிடிச்சி நான் ஆத்மான்னு உடலை மற அப்படின்னா முடியுமா? முடியாது. சக்தியே கிடையாது. ஸோ அந்த சக்தியை பெறுவதற்கு தான் சிவபெருமான் சொல்கிறார், இந்த சக்தியில் எப்பொழுதும் நிரம்பி இருக்கக்கூடிய என் ஒருவனை நினைவு செய். சிவபெருமான் செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கார். ஆத்மாக்களாகி நாமளும் அங்கேருந்து தான் இந்த பூமிக்கு வந்திருக்கிறோம். உலகம் அழியும்போது மீண்டும் அங்கே தான் போகிறோம். நமக்கும் அவருக்கும் வித்தியாசம், சிவபெருமான் ஒருபோதும் பிறப்பிறப்பு சக்கரத்தில் வருவதில்லை. கடைசி 100 வருடம் ஒரு வயோதிகர் உடலில் இந்த ஞானத்தை கொடுக்கிறார். செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நான் இருக்கிறேன், நீயும் அங்கே தான் போகிற, எங்கே போக போறியோ அதே இடத்தில் சிவத்தந்தையை நினைவு செய். அங்கே தான் அவரும் இருக்கிறார். ஸோ செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி அன்பா அப்பான்னு சிவத்தந்தை எந்த அளவுக்கு நினைக்கிறியோ அந்த அளவுக்கு நான் ஆத்மான்ற உணர்வில் உன்னால் நிலைச்சு நிற்க முடியும். அப்போ ஆத்மாவுடைய உண்மையான குணமான அன்பு, அமைதி, ஆனந்தத்தில், தைரியத்தில் உன்னால் நிலைச்சிருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ நம்ம இப்போ அனுபவிக்கிற எல்லா விதமான தண்டனைக்கும், உடல் நோயாகட்டும், பண கஷ்டம், நம்பிக்கை துரோகம், உலகப்போர், திடீர்னு என்னென்னமோ நடக்குது இல்லையா, அத்தனைக்கும் காரணம் நாம் முன்ஜென்மங்களில் செய்த பாவம் தான். கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, நிறையவே பண்ணியிருக்கிறோம். யோசிச்சுப்பாங்க. இப்போ யாரும் பணக்காரன்லாம் சொல்லவே முடியாது. அப்படி இருக்கும்போதே நம்ம இந்த ஆட்டம் ஆடுறோன்னா, சொர்க்கம் முடிந்து நரகமாக ஸ்டார்ட் ஆகும்போதெல்லாம் நம்மக்கிட்ட அளவற்ற செல்வம் இருக்கும். ஸோ அப்போ கூட நம்மளுடைய குணம் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக இந்த கலியுகத்துடைய என்ட்ரு ஆகும்பொழுது நிறைய செல்வம் இருக்கும். அந்த நேரத்தில் நாம் என்ன ஆடி இருப்போம்? ஏன்னா அப்போ ஆத்மா சக்தி இழக்க ஆரம்பிச்சிருக்கும். ஸோ அதற்கான தண்டனை இப்போ வரும். ஸோ என்ன விகாரத்தினால், அதாவது இந்த காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தை தான் விகாரம்னு சொல்கிறோம், அதாவது கெட்ட குணங்கள். எந்த விகார குணத்தினால்
நீங்கள் பாவம் செய்தீர்களோ அதே விகார குணத்தை தூண்டி தான் அந்த பாவத்திற்கான தண்டனை உங்களுக்கு கிடைக்கும். இப்போ காமத்தினால நீங்கள் பாவம் செய்கிறீங்க, ஒரு ராஜாவாக இருக்கிறீங்க, இன்னொரு நாட்டில் உள்ள அழகான ராணியை மேலே அடையிறதுக்கு ஆசைப்பட்டு அங்கே லட்சக்கணக்கான பேரை நீங்கள் கொலை பண்ணுறீங்க அப்படின்னா அது எவ்வளோ பெரிய பாவம். ஸோ அந்த காமம் உங்களுக்குள்ளே இருக்கும், பல ஜென்மமாக அது இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதே காமத்தை இப்போ தூண்டுவதற்கு என்ன தேவையோ அது நடக்கும் இல்லையா? யார் வந்தால் நீங்கள் விழுவீங்க, எந்த குரலை கேட்டால் விழுவீங்க, என்ன மாதிரி அசைவை பார்த்தால் விழுவீங்க, இது எல்லாம் அதற்கேற்ற மாதிரியே வரும். யாரோ ஒருத்தர் பார்த்துருந்து அனுப்புகிற மாதிரியே இருக்கும். ஸோ கொஞ்சம் மயங்கினீங்கன்னா இங்கே ஸ்லைட்டாக தப்பு பண்ண மாதிரி இருக்கும், ஆனால் தண்டனை பயங்கரமாக இருக்கும். அது இப்போ பண்ண தப்புக்கு கிடையாது, இவ்வளோ நாள் பண்ண தப்புக்கான தண்டனை அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கு தான் இறைவன் சொல்கிறார், நீ பாவம் செய்யும் பாதை இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் பாவம் மீண்டும் உள்ளே வர அதுக்கான தண்டனை வர்றதுக்கான வழியும் அதுவே தான். ஸோ காமத்தினால் செய்த தவறு காமத்தின் வழியாகவே தண்டனை கொடுக்க வருதுன்னா, இப்போ திடீர்னு அந்த காமம்ன்ற கதவை ஃபுல்லாக நீ மூடிட்ட, கொஞ்சம் கூட சலனம் ஆக மாட்டேன், எதிர்பாலில் பார்க்கணுன்ற எண்ணம் கூட எனக்கு கிடையாது, அப்படி நீங்கள் மாறிட்டீங்கன்னா அந்த தண்டனையிலேருந்து நீங்கள் தப்பிச்சிடுவீங்க. ஸோ அந்த வழியை தான் கற்றுக் கொடுக்குறாரு. அதேமாதிரி கோபத்தினால என்னென்னமோ பாவம் செஞ்சுருக்கேன், இப்போ என்ன பண்ணாலும் எனக்கு கொஞ்சம் கூட கோபம் வராதுன்ற நிலை, அப்படியே அமைதியின் சிகரமாக நீங்கள் மாறிட்டீங்கன்னா கோபத்தினால் நீங்கள் செய்த பாவத்திற்கான தண்டனை கிட்ட வரும். உங்களை கோபப்படுத்த முயற்சி பண்ணும், உண்மையிலே உள்ளார உங்களுக்குள்ளே கோபமே இல்லைன்னும் போது அது ரொம்ப கிட்ட நெருங்காது, ஒரு டிஸ்டன்ஸில் இருந்துட்டு போயிடும். அதேமாதிரி பற்றுனால வர தண்டனை, பேராசை அகங்காரத்தினால் வர தண்டனை இதே மாதிரியே இருக்கும். ஸோ அப்போ இறைவன் சொல்கிறாரு, ஆத்மாவுடைய உண்மையான குணமே ஆனந்தமும் இருக்கும், பணிவும் இருக்கும், தைரியமும் இருக்கும், பணிவும் இருக்கும். ஸோ அப்போ அந்த பணிவுன்னு தான் மிகப்பெரிய பாதுகாப்பு கவசம்ன்றார். எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்ற அந்த உணர்வே அந்த ஒரு பணிவை கொடுக்கும். குழந்தைங்களுக்கு அந்த பணிவு இருக்கிறதுக்கு காரணம் அதுதான். எனக்கு எதுவுமே தெரியாதுன்ற உணர்வு இருக்கிற வரைக்கும் பணிவு வருது, எனக்கு எல்லாம் தெரியுன்ற எண்ணம் வர வர அகங்காரம் அதிகமாகுது. ஸோ நம்முடைய வாழ்க்கையில் சின்ன வயசில் நமக்கு பெருசாக எந்த விதமான அசம்பாவிதமும் நடக்காமல் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணமே நமக்குள்ளே அந்த அளவுக்கு பணிவு இருக்கிறது தான். ஸோ எந்த அளவுக்கு சீக்கிரமாக அந்த பணிவு போய் அகங்காரம் வருதோ அந்த அளவுக்கு முன்ஜென்மத்து பாவத்திற்கான தண்டனை உங்கள் வாழ்க்கையில் சீக்கிரமாக வரும். ஸோ அதே மாதிரி தான் காமமும் எந்த அளவுக்கு சீக்கிரமாக வருதோ அந்த அளவுக்கு தண்டனையும் சீக்கிரமாக வரும். ஸோ அப்போ நான் ஆத்மான்ற உணர்வில் சிவ பரமாத்மாவை செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி மனக்கண்ணால் பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. எந்த அளவுக்கு பார்க்குறீங்க, எந்த அளவுக்கு சக்தி வருதுன்னா, நான் ஆத்மா இந்த உடலை விட்டு சத்யுக சொர்க்கத்தில் மீண்டும் தேவதையாக, தேவதைகளில் உயர்ந்த ஸ்ரீ நாராயணனாக பிறக்க போகிறேன், அந்த போதை அளவுக்கு அதிகமாக வர ஆரம்பிக்கும். அந்த எண்ணம் மட்டுமே நீங்கள் மனதுக்குள்ளே போடும்போது. ஸோ அப்போ ஆல்ரெடி நீங்கள் நாராயணன் ஆயிட்ட உணர்வு இருக்கும், ஆல்ரெடி நீங்கள் சத்யுகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிற உணர்வு இருக்கும். அப்போ கலியுகம் அழிகிறதோ கலியுகத்தின் உறவுகள் மீதோ உள்ள பற்று எல்லாம் போயிடும். அவங்க இந்த பிறவியில் உங்களுக்கு கணவனாக இருக்கிறாங்க, குழந்தை, இதெல்லாம் தெரியுமே தவிர பட் உங்களுக்கு அதன் மீது பற்று இருக்காது. ஸோ அந்த ஆத்மா பவர் அடையும் பொழுது உங்களுடைய மனம் அப்படி சிந்திக்கும். இப்போ பலகீனமாக இருக்கும்போது எப்படி சிந்திக்கும்ன்றது நமக்கு தெரியும், பலம் அடையும் போது எப்படி சிந்திக்கும்ன்றது பலம் அடையும் போது தான் உங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்கு தான் அந்த இறைவனுடைய நினைவில் இருக்க உங்களுக்கு தெரியும். காமத்தெல்லாம் யாராலுமே விட முடியாதுன்னு எல்லாரும் நினச்சிட்டு இருக்கிறாங்க இல்லையா? ஸோ இறைவனுடைய நினைவில் இருக்க உங்களுக்கே தெரியும், அடடா நம்ம எப்படி இப்படி மாறுறோம் அப்படின்ட்டு. ஸோ இது இல்லாமல் சிவபெருமான் தினம் தினம் பேசுகிறார். முரளி அப்படின்னு சொல்லுவோம், எல்லா ராஜயோக தியான நிலையத்தில் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸில் இருக்குது, அதோட லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்க, அவசியம் தினம் தினம் பாருங்கள். அதை நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஸோ அதில் முக்கியமாக என்னென்னா, அழியக்கூடிய உடல்னு நினைத்து அழியக்கூடிய உடல் கொண்ட மனிதர்களை நாம் ஆதாரமாக பிடிக்கிறோன்னா நம்ம எவ்வளவு பெரிய அறியாமையில் இருக்கிறோன்னு யோசிச்சு பாருங்கள் இல்லையா? நம்மை அதாவது ஒரு வெள்ளம் அடிச்சுக்கிட்டு வருது. ஸோ அந்த வெள்ளத்தை எதிர்த்து நிற்க முடியாததுனால தான் நீங்களே அடிச்சுட்டு போகிறீங்க. அப்போ அந்த மாதிரி அடிச்சுட்டு போகிற ஒரு மரக்கட்டையை பிடிக்கிறீங்கன்னா அது அறியாமை தானே இல்லை? அங்கே ஸ்ட்ராங்காக நிற்கக்கூடிய ஒரு மரத்தையோ ஒரு பில்லரையோ நீங்கள் பிடிக்கிறீங்கன்னா பரவாயில்ல, அதுவே அடிச்சுட்டு போகுது, அதை போய் பிடிச்சிங்கன்னா, அல்லது எந்த நேரம் விழற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஆதாரத்தை பிடிச்சிங்கன்னா, அந்த மாதிரி தான் மனிதர்களை பிடிப்பது இல்லையா? கலியுகத்தில் எல்லாருமே அடிச்சுட்டு வரும், படுபாதாளத்தை நோக்கி அதிவேகத்தில் போகுது. ஸோ இந்த நேரத்தில் போய் மற்றவர்களை பிடிப்பது உங்களுக்கு நீங்களே துக்கத்தை பல மடங்கு அதிகரிச்சிக்கிறதுக்கு சமம். ஏன் அப்படின்னா, எல்லாருமே பாவ சுமையோடு தான் வந்திருக்கிறோம்.
ஆனால் நீங்கள் தனியாக இருக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுடைய பாவத்திற்கான தண்டனை நீங்கள் அனுபவிப்பீங்க. இந்த ஞானமே கேட்கலனா கூட, கிடைக்கல, முயற்சியே பண்ணலைனா கூட உங்களுடைய தண்டனை நீங்கள் அனுபவிப்பீங்க. ஓகே, நீங்கள் செய்த பாவத்துக்கு நீங்கள் தண்டனை அனுபவிக்கிறீங்க, அது நியாயம். ஆனால் இந்த மாதிரி பாதுகாப்பு அப்படின்னு திருமணம் பண்ணுறீங்க அப்படின்னா, ஏற்கனவே என்னென்ன ஆகும்லாம் சொல்லியிருக்கிறேன். அது இல்லாமல் அந்த மனைவியோடைய பாவ கணக்கு இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்து நீங்கள் அனுபவிப்பீங்க. அப்புறம் உங்களுக்கு பிறக்க போது பாருங்கள் குழந்தை, அதோடைய பாவத்தையும் சேர்த்து நீங்கள் அனுபவிப்பீங்க இல்லையா. குழந்தை ஊனமாக பிறக்குது, இந்த மாதிரிலாம் இருக்கும்போது எவ்வளோ இது அனுபவிக்கிறோம். அடுத்தது, ஆரோக்கியமாகவே பிறந்தாலும் உங்கள் குழந்தை ஒரு ஜோடியை அழிச்சிட்டு வரும் பாருங்கள், மருமகள் அல்லது மருமகன், அவங்க கொடுக்குற டார்ச்சரையும் சேர்த்து அனுபவிப்பீங்க. எதனால்? பாதுகாப்பு வரும்னு ஒன்றத்தை பிடிச்சிங்க. ஒரு பூதத்து பிள்ளையார் பிடிக்க குரங்கு வந்த மாதிரி, கிணறு வட்ட பூதம் கிளம்புன மாதிரி பல பூதம் கிளம்ப ஆரம்பிக்கும். ஸோ அதற்கு தான் இறைவன் சொல்கிறார், இருக்கும் நிறைய பாவம் நிறைய பேரோட கர்ம கணக்கு இருக்குது. ஸோ அத்தனை பேரும் உங்கள் தொடர்பில் வருவாங்க. நீங்கள் திருமணமே பண்ணாட்டினாலும் ஏதோ ஒரு ரூபத்தில், மேலதிகாரி ரூபத்தில், அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க ரூபத்தில், கூட பிறந்தவங்க ரூபத்தில், ஏதோ ஒன்றுத்தில் வந்துடும், பிரச்சனை வரும். ஆனால் அது நிரந்தரமாக இருக்காது. ஆனால் அந்த பிரச்சனை கூடவே நீங்கள் வாழ்க்கை நடத்துகிறீங்கன்னா அது எவ்வளோ பெரிய கொடூரமாக இருக்கும் இல்லையா. சரி, மனைவி டைவர்ஸ் பண்ணிட்டு போயிடுங்க, குழந்தை ஊனமாக பிறந்துச்சு, டைவர்ஸாக பண்ண முடியும்? ஸோ அப்போ நீங்கள் இந்த மாதிரி ஒரு பந்தனத்தை ஏற்படுத்தாத காரணத்தினாலே பிரச்சனை வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாகிடும், தண்டனை. அடுத்தது, ஏற்கனவே திருமணம் ஆகி தான் இந்த ஞானம் கிடைக்குதா, கடவுள் சொல்றார், அந்த பந்தனத்தை விட்டு நீ வெளியில் போகக்கூடாது. ஏன்னா அந்தளவுக்கு அந்த பாவ கணக்கு இருக்குது, வந்துடுச்சு, விழுந்துட்ட. இனி நீ விட்டுட்டு போன அப்படின்னா பாவம் அதிகமாகிடும். ஸோ இருந்துக்கிட்டு பற்ற இறைவனோடு மட்டும் வைக்கலாம். இது ஒரு சகோதர ஆத்மா. ஏன்னா எனக்கும் தந்தை சிவன், என்னுடைய கணவன் அல்லது மனைவிக்கும் தந்தை சிவன்னா ஒரு தந்தையுடைய குழந்தை அண்ணன் தம்பி தான் அல்லது அண்ணன் தங்கச்சி தான் இல்லையா. ஸோ அந்த உணர்வில் இருங்க. அது கூட எப்படி ஆத்மான்ற உணர்வில் இல்லையா. ஸோ ஆத்மான்னு பாருங்கள், என் ஒருவனிடம் மட்டும் அனைத்து உறவுகளையும் வையுங்கள். எனக்கு கணவனும் சிவனே, அப்பாவும் சிவனே, குழந்தையும் சிவனே, மனைவி சிவன், எல்லாமே. அவருக்கு உடல் கிடையாது. அப்போ நானும் உடலற்ற ஆத்மான்ற உணர்வு வலுப்படும். அடுத்தது, அந்த உறவிலிருந்து வரக்கூடிய ஆனந்தத்தை மட்டுமே இறைவனிடமிருந்து நாம் அனுபவம் செய்யுமே தவிர துக்கத்தை அனுபவம் செய்ய மாட்டோம். காரணம், அவர் எல்லா உறவிலும் சுகத்தை மட்டுமே கொடுப்பார், துக்கத்தை கொடுக்க மாட்டார். காரணம், அவர் உங்களிடமிருந்து எதையும் எதிர்பார்ப்பது கிடையாது. கொடுப்பவர் அவர், வல்லல் அவர். ஆனால் மனிதர்கள் அப்படி கிடையாது, என்றுமே மாறாதவர். அதனால தான் சதாசிவம்னு சொல்கிறோம். அவருடைய குணம் எப்பவுமே அன்பு கடல், அமைதி கடல், ஆனந்த கடல். அதை கொடுப்பதற்காகவே வந்திருக்கிறார். கலியுகத்தின் இறுதியில் மட்டுமே வரார் இப்போ. ஸோ கடவுளுடைய மனைவியாக, கடவுளுடைய கணவனாக, கடவுளுடைய குழந்தையாக, கடவுளுடைய எல்லா உறவுமாக வாழ்வதற்கான மிகப்பெரிய வாய்ப்பு இப்போ மட்டுமே கிடைச்சிருக்குது. அசைக்க முடியாத உறுதியான ஆதாரம். ஆனால் மனிதர்கள் எல்லாத்துலேயுமே ஏதோ ஒரு சுயநலத்தோடு தான் எந்த முடிவும் எடுக்கிறாங்க. திருமணம் கேட்கவே தேவையில்லை. ஸோ அப்போ திருமணம் ஆகாதவர்கள் அப்படியே இருங்க அப்படின்னு கடவுள் சொல்கிறார். ஸோ அப்படி இருக்கிறவங்கள பார்த்து கேட்குறாரு, என்ன எப்போயாச்சும் உடம்பு சரியில்லைன்னா மனசு தடுமாறுதா, நமக்கு இப்போ யாராவது வாழ்க்கை துணை இருந்தால் நல்லா இருக்குமே, சமைச்சு போடுவாங்களே, மருந்து கொடுப்பாங்களேன்னு தோணுதா அப்படின்னு கடவுள் கேட்குறார். ஏன் அப்படின்னா, என் ஒருவனை மட்டும் நீங்கள் ஆதாரமாக பிடித்தால், இப்போ கடவுள் வந்து ஒரு வயோதிகர் உடலில் வந்து ஞானத்தை கொடுக்குறார். அந்த வயோதிகருக்கு பிரம்மன் பேர் வைக்கிறார். அவருக்கு சில சமயம் உடல் சரியில்லாமல் போகும் பொழுது 2 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு கடவுளே பக்கத்தில் இருக்கிற நோட்டை வச்சு எழுதிடுவார். அதாவது அந்த பிரம்மாவின் உடலை பயன்படுத்தி சிவபெருமான் எழுதுவார். பிரம்மாவுக்கு தெரியாது, அவருடைய ஆத்மா தூக்கத்திலே தான் இருக்கும். காலைல எழுந்துச்சு பார்க்கும்போது தான் தெரியும் எழுதி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ உடல் சரியில்லாத காரணம். ஸோ அப்போ எப்படி பாருங்கள், அந்த உடலை பயங்கர படுக்கையாக இருக்கக்கூடிய உடலை எழுப்பி அவரால் செயல்பட முடியும். ஏன்னா அவர் உடல் உணர்வுலேருந்து விலகி இருக்கிறார். நீங்கள் உடல் உணர்வில் இருக்கிறனால உங்களுக்கு வலியெல்லாம் தெரியுது. ஸோ அவர் அதிலிருந்து விலகி இருக்கிறார். அப்போ சொல்கிறாரு, அந்த மாதிரி நீ படுக்கையாக இருக்கிற, யாருமே பக்கத்தில் இல்லை அப்படின்னா, யாரோ வந்து உனக்கு சமைச்சு பக்கத்தில் வச்சு கொடுத்தா மாதிரி அல்லது ஊட்டி விட்டா மாதிரி உனக்கு ஃபீல் ஆகும். உன் உடலை பயன்படுத்தி நான் அனைத்தையும் செய்வேன்ற சொல்கிறது கடவுள், மனிதன் கிடையாது இல்லையா. மனிதன் வந்து லவ் பண்ணும்போது எதுவுமே தெரியாது, என்னென்ன தடை வரும்னு தெரியாது, நம்மளுடைய மனம் பின்னாடி மாறும்னு தெரியாது, அவங்க மனம் மாறும்னு தெரியாது, இந்த பிரச்சனை வரும் எதுவுமே தெரியாது, ஏதோ ஒன்று சொல்லிவிடும். ஆனால் டக்குன்னு மனம் மாறும். ஆனால் கடவுளுக்கு எல்லாமே தெரியும். அவர் எப்பொழுதுமே மாறாதவர், அன்பே வடிவமானவர். அதனால தான் அன்பே சிவன் சொல்கிறோம்.
ஆனால் அவரை நம்பாமல் தினம் தினம் மாறக்கூடிய ஏமாற்றக்கூடிய மனிதர்களை நாம் நம்புகிறோம்னா அதுதான் அறியாமை. அதனால் தான் நம்ம இவ்வளோ தண்டனை அனுபவிக்கிறோம். நிறைய பாவம் செய்ததுனால தான் அனுபவிக்கிறோம். ஆனால் அதிலிருந்து காப்பாற்றுறதுக்காக இறைவன் கையை கொடுக்குறார். நாம் அவர் கையை தவிர எல்லாருடைய கையும் பிடிக்கிறோம். பணத்தை பிடிக்கிறோம், மனிதனை பிடிக்கிறோம், புகழை பிடிக்கிறோம். ஆனால் எல்லாமே நமக்கு மீண்டும் மீண்டும் துக்கம் கொடுப்பதற்காக மாறு வேடத்தில் வந்துருக்குது. ஸோ அடுத்தது இறைவனின் நினைவிலும் இறைவன் கொடுக்குற ஞானம் அந்த முரளியுடைய நினைவிலும் இருக்கும்போது மனது அப்படி ஒரு ஆனந்தத்தில் இருக்கும். ஸோ அப்போ அந்த ஆனந்தத்தில் இருக்கும்போது ஆத்ம சக்தி நிரம்பும் போது வீண் எண்ணமே வராது. வீண் எண்ணம் வரும்பொழுது தான் இந்த மாதிரி பலகீனமான எண்ணம், நாளைக்கு என்ன ஆகிடும் எப்படியா இருந்தாலும் சாக தான் போகிறோம் இல்லையா. எல்லாருமே இந்த 5000 வருடத்தில் என்ன நடக்குதோ அது திரும்ப நடக்குது. ஈஸியாக புரிஞ்சுக்கணும். 5000 வருஷம் முன்னாடி இதே நேரம் இதே வீடியோவை இதே 2022 நான் போடுறேன். ஒவ்வொரு 5000 வருடத்திலும் இதே 2022 இதே வீடியோ தான் நானும் போடுறேன். நீங்களும் எப்போ பார்க்குறீங்களோ அப்போ தான் பார்க்குறீங்க. அந்த அளவுக்கு துல்லியமாக நடக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? போன கல்பத்திலும் இந்த பிறவியில் எப்போ செத்தனோ அப்போ சாவேன். அப்போ ஆல்ரெடி சாகிற டேட்டு எல்லாமே அங்கே ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஆனால் வாழும் வரை ஆனந்தமாக இருந்தனா, இறக்கும்போது ஆனந்தமாக இறந்தேனா, அது ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா இறக்கும்போது உங்களுடைய மனநிலை எப்படி இருக்குதோ அதை வைத்து தான் சொர்க்கத்தில் உங்களுக்கு என்ன பதவி அப்படின்னு நிச்சயிக்கப்படுது. ஸோ சொர்க்கத்தில் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்னா என்னன்னே தெரியாத நிலையில் இருந்தீங்களா, அந்த நிலைக்கு நீங்கள் வந்தீங்களா இறப்பதற்கு முன்பு, அதை வைத்து தான் சொர்க்கத்தில் அந்த சக்தி, தூய்மையின் சக்தி எந்த அளவுக்கு இருக்குது. எவ்வளவு கோபப்படுத்தினாலும் அமைதியாக இருக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு எவ்வளோ இருக்குது? 100% இருக்கா? ஆரம்பத்திலே வருவீங்க. 90% கொஞ்சம் கம்மியாக, கொஞ்சம் காலம் போன பிறகு தான் பிறப்பீங்க. ஸோ சொர்க்கத்துடைய அந்த பொன்னான காலத்தில் மிக பொன்னான காலமாகிய முதல் ஆரம்பம் மிஸ் பண்ணிடுவீங்க. ஸோ அதை பொறுத்து தான். ஸோ அப்போ இறைவனுடைய நினைவிலிருந்து அந்த சொர்க்கத்துக்கு நான் போயிட்டுருக்கிறோம் அந்த போதையிலே இருக்கணும். அதை பற்றி எண்ணத்தையே நீங்கள் போட ஒரு டைமுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் மனசில் ஃபுல்லாக அதுவே வெளி உலக விஷயங்கள் எதையுமே நீங்கள் உள்ளே விட மாட்டீங்க. இப்போ வெளி உலக விஷயத்தெல்லாம் உள்ளே விடும்போது தான் அது சம்மந்தமாக நம்ம சிந்திக்கிறோம். அதை விடவே இல்லை, சிவபெருமானோடவே வாழுறீங்க. எப்போ? கணவன் மனைவி எல்லாம் குத்துக்கல்லாட்டம் உயிரோடு இருக்கும்போதே. அப்படி நீங்கள் இருக்கும்போதே அந்த அளவுக்கு இறைவனோட பிணைச்சிட்டிங்க, கணவன் மனைவி இருக்கிறதே மறந்துட்டீங்க அப்படின்னா அவங்க இறக்கும்போது உங்களுக்கு அது கொஞ்சம் கூட வலியை ஏற்படுத்தாது. கொஞ்சம் கூட பலகீனமான எண்ணத்தை, வீண் எண்ணத்தை உருவாக்கவே ஆக்காது. இன்னொருத்தர் ஆதாரமாக பிடிக்கணுன்ற எண்ணத்தையே உருவாக்காது. ஏன் தெரியுமா? அவங்க இருக்கும்பொழுது இறைவனோடு நீங்கள் வாழறதுனா என்ன, இறைவன் எப்படியெல்லாம் உங்களை பாதுகாக்கிறார், என்ன நடந்தாலும் நீங்கள் இறைவன் கிட்ட தான் சொல்லுவீங்க, மற்றவங்க கிட்ட சொல்ல மாட்டீங்க. ஸோ டக்குன்னு அவர்கிட்ட இருந்து ஹெல்ப் வர்றது நீங்கள் உணர ஆரம்பிப்பீங்க. அப்போ மனிதனை பிடிக்கணுன்ற அந்த எண்ணமே இருக்காது. ஏன்னா மனிதனை பிடித்தால் வலி தான் வருன்றதே. நீங்கள் இறைவனோடு வாழும்போது உங்களுடைய புத்தி தெளிவாகும் பாருங்க. அப்போ உங்களுடைய கடந்த காலத்தை தெளிவாக பார்க்கும். ஆஹா, மனிதனை பிடிச்சி நான் என்னென்ன தப்பு பண்ணேன், காமத்தினால, கோபத்தினால, பற்றுனால, பேராசை, அகங்காரத்தினால எவ்வளவு தப்பு பண்ணேன், இவ்வளவுக்கும் காரணம் நான் உடல் நினைத்து மனிதர்களை ஆதாரமாக பிடித்தது தானே. இப்போ இறைவனை ஆதாரமாக பிடிக்க அதே பாவத்தை தூண்டக்கூடிய சூழல் வரும்போது எப்படி என்னுடைய மனம் அமைதியாக சலனப்படாமல் தெளிவான முடிவை எடுத்தது அப்படின்னு கம்பேர் பண்ணி பார்ப்பீங்க. ஸோ அப்படி கம்பேர் பண்ணி என்ன ஆகும்னா இறைவன் கொடுக்குற இந்த ஞானமே உங்களுடைய குணமாக, இயல்பான குணமாக இப்போவே மாற ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் உண்மையிலே உங்களுடைய நெருங்கிய உறவு இறப்பதே உங்களுக்கு துக்கம் கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்காது, மாறாக சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கும். ஏன்னா உங்களுடைய அன்பை முழுக்க இறைவன்கிட்ட மட்டுமே செலுத்தக்கூடிய ப்ரொமோஷன் உங்களுக்கு கிடைச்சிடும். இல்லாட்டினா அவங்களுக்கும் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். இன்னொன்று, இப்போ நீங்கள் காசு சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா உங்கள் இஷ்டத்துக்கு செலவு பண்ண முடியாதே இல்லையா. உங்களுக்கு மனைவி இருக்கிறாங்க, குழந்தை இருக்கிறாங்கன்னா உங்கள் இஷ்டத்துக்கு செலவு பண்ண முடியாது. காசு அதிகமாகவே இருந்தால் கூட செலவு பண்ண விட மாட்டாங்க. நாளைக்கு என்ன ஆகும், குழந்தைக்கு என்ன ஆகும், நம்ம நிலைமை கடைசி நேரத்தில் என்ன ஆகுமோ தெரியாது. இப்படி பயத்தில் சேர்த்தே வச்சுருப்பீங்க. கடைசி வரைக்கும் நீங்களும் யூஸ் பண்ண மாட்டீங்க. ஆனால் தனியாகவே இருக்கிறீங்க அப்படின்னா காசு இருக்கும், நீங்கள் நினைத்த மாதிரி நல்ல காரியத்துக்கு பயன்படுத்த முடியும். ஸோ உங்களுக்கு தேவையானதும் உங்களால் பாதுகாத்துக்க முடியும், மற்றவருக்கும் உதவி பண்ண முடியும். இது எதுவுமே திருமணம் செய்தால் பெரும்பாலும் பண்ண முடியாது. மற்றபடி நமக்கு பாதுகாப்பு வேணும்னு நீங்கள் தேடுற உறவு மூலமாகவே உங்களுக்கு பயங்கரமாக பயமும் நம்பிக்கை துரோகமும் கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா கடவுளை தவிர நம்ம மற்றவர்களை பிடிக்கிறதுலேயே நம்மளுடைய கவனம் போகுது அப்படின்னா அதுக்கு காரணமே கடவுளோடு நம்ம வாழலை. அதனால் அவருடைய பவர் நம்மளால் உணர முடியல. அதாவது கடவுள் வர்றதே கலியுகம் அழிவதற்கு 100 வருடம் முன்பு தான்.
ஆனால் அதுக்கு முன்னாடி 500 வருடம் முன்னாடி, 600 வருடம் முன்னாடி, 1000 வருடம் முன்பெல்லாம் பக்தியில் கடவுள் அற்புதம் செய்தார், நாயன்மார்களுக்கு அற்புதம் செய்தார், ஆழ்வார்களுக்கு அற்புதம் செய்தார் அப்படின்னு ஒவ்வொரு மதத்திலுமே அதேமாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அப்போ உண்மையிலே கடவுள் வரல. ஜஸ்ட்டு உங்களுடைய நம்பிக்கைக்கு. யாருக்குமே கடவுளை பற்றி தெரியாது. கடவுள் சொல்லும்போது தான், ஓ கடவுள் இங்கே நட்சத்திரம் மாதிரி இருக்கார், அவரை நினைத்து நம்ம தூய்மையாகி சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போகிறதா அவருடைய வேலைன்றது இது வரைக்கும் தெரியாது. எந்த வேதத்திலையும் சொல்லப்படல. கடவுளை பற்றி சுத்தமாரும் தெரியாமலே நீங்கள் கண்மூடித்தனமாக கடவுளை நம்பியதற்கே அவர் அவ்வளவு அற்புதம் பண்ணார் அப்படின்னா, இப்போ கடவுள் நிஜமாகவே வந்திருக்கார், உங்கள் கூட வாழ்வதற்கு வந்திருக்கிறார் அப்படின்னா எவ்வளோ அற்புதம் நடக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலன்னு யோசிச்சு பாருங்கள். ஆனால் நம்பணும். அதற்கு இறைவனுடைய ஞானத்தை திரும்ப திரும்ப கேட்கணும். அதை பற்றி மட்டுமே சிந்தனை பண்ணிகிட்டு இருக்கணும். அந்த போதையிலே உங்களை மறக்கணும். அப்போ மற்ற எதை பற்றியும் கவலைப்பட மாட்டீங்க. குடும்பத்தில் தான் இருப்பீங்க, எல்லா கடமையும் செய்வீங்க, ஆனால் யாருக்கிட்ட இருந்தும் எதையும் எதிர்பார்க்க மாட்டீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம என்ன தான் பிளான் பண்ணாலும், இப்போ உக்ரைனில் எவ்வளோ பெரிய பணக்காரங்களாம் இருந்திருப்பாங்க, 10 தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வச்சவங்களாம் இருந்திருப்பாங்களே. ஆனால் எல்லாருடைய நிலைமையும் இப்போ என்னாச்சு? அதான் மனிதனால் ஒன்றுமே பண்ண முடியாது. அதுதான் பார்த்தீங்கன்னா, அவன் செய்த பாவத்தை அவன் தான் அனுபவிக்கணும், அவன் சிலுவையை அவன் தான் சுமக்க வேண்டும்னு பைபிளில் இருக்கும். அதாவது நம்முடைய கணவனோ மனைவியோ குழந்தையோ பேர குழந்தையோ கூட பிறந்தவங்களோ எப்போவுமே இந்த பூமியில் இருக்கிறாங்க. இப்போ நம்மளுடைய பாவ புண்ணிய கணக்குக்கு ஏற்ப, கொடுக்கல் வாங்கலுக்கு ஏற்ப வந்திருக்கிறாங்க ஒரு கணக்கு முடிக்க, அவ்வளோதான். அடுத்தது முடிஞ்ச உடனே போயிடுவாங்க. ஸோ அதனால் உங்களை நம்பி மற்றவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறதே ஒரு மிகப்பெரிய அறியாமை. ஆக்சுவலாக அவங்களுடைய புண்ணிய கணக்கு இருக்குது பார்த்தீங்களா, அந்த புண்ணிய கணக்கு கொடுப்பதற்கு நாம் ஒரு கருவியாக இருப்போம். அந்த புண்ணிய கணக்கு இருக்கிற வரையும் தான். புண்ணிய கணக்கு தீர்ந்துடுச்சு அப்படின்னா நாம் அவங்கள விட்டு போயிடுவோம், அல்லது ஏதோ ஒன்று நடக்கும். அதேமாதிரி பாவ கணக்கு இருக்கும் இல்லையா. இப்போ ஒருத்தருக்கு பயங்கரமான உடல் வியாதி இருக்குது, பாவக்கணக்குனால இருக்கும். அவருக்கு அந்த பாவக்கணக்கு முடிஞ்சிருச்சுன்னா டக்குன்னு அந்த உடலை விட்டு ஆரோக்கியமான உடலை எடுக்க ஆரம்பிச்சிடுவார். அதாவது இறந்து பிறக்க போயிடுவார். நீங்கள் அதை நினைத்து துக்கப்படலாம், ஆனால் அவருக்கு கணக்கு முடியுது போகுது. ஸோ இப்படி தான் அந்த புண்ணிய கணக்கும் பாவ கணக்கும் தான் நம்மை வழி நடத்துது. ஸோ நம்மளுடைய கவனம் புண்ணிய கணக்கை அதிகரிப்பதற்கு என்ன பண்ணணும், அதில் மட்டும் கவனம் கொடுங்க. மற்றபடி கடமை ஓகே, இப்போ நான் இருக்கிற வரைக்கும் அவங்களுக்குரிய கடமையை நான் செய்யணும். அதற்கப்புறம் என் கையிலே கிடையாது, என் உயிர் என்ன என்கிட்ட சொல்லிட்டா போகுது, எந்த செகண்ட் வேணாலும் போகும். ஆனால் இருக்கிற வரை அமைதியாக என்னுடைய கடமையை நான் செய்தேன்னா, ஸோ அந்த அமைதியாக பற்று இதெல்லாம் இல்லாமல் செய்கிறது இறைவனுடைய நினைவில் இருக்கும்போது மட்டுமே அந்த சக்தி இருக்கும். அப்படி அமைதியாக இருப்பவர்கள் இறைவனிடம் செல்ல வேண்டும் என்கிற அந்த போதையிலே மூழ்கி தினசரி கடமையை செய்பவர்கள் உடலை விட்டு பிரியும் தருணம் அவங்களுக்கு துக்கமே இல்லாமல் இருப்பது மட்டும் இல்லை, பேரானந்தமாக இருக்கும். ஏன்னா அதுதான் அவங்களுடைய லட்சியமாகவே வச்சுருந்தாங்க. ஏன்னா இந்த உடலை விட்டு தானே கடவுள்கிட்ட போக முடியும், அவர் இருக்கிற இடத்துக்கு. அதன் மூலமாக தானே சொர்க்கத்தில் உயர்ந்த பதவி ஸ்ரீ நாராயணன் உடலை எடுக்க முடியும். ஸோ அதனால் அதற்காகவே தினம் தினம் நீங்கள் பயிற்சி பண்ணுற காரணத்தினால உடலை விட்டு ஆத்மா வந்தவுடன் ஐயோ என் குழந்தை என்னாச்சு, என் மனைவி என்னாச்சு, அதை பற்றிய சிந்தனை கீழ் நோக்கி இருக்காது. சிந்தனை எங்கே இருக்கும், மேல் நோக்கி. என் அப்பாவை பார்க்க போகிறேன், 5000 வருஷம் கழிச்சு போக போகிறேன், அங்கேருந்து சொர்க்கத்துக்கு வர போகிறேன், அந்த போதையிலே இருக்கனால அதுக்கு தெளிவாக தெரியும் உடலை விட்டவுடன் என்ன பண்ணணுன்ட்டு. ஆனால் பாவம் இந்த ஞானத்தை எடுக்காதவர்கள், இந்த ஞானத்தை உதாசீனப்படுத்துபவர்கள், இந்த ஞானத்தை அந்தளவுக்கு சின்சியராக ஃபாலோ பண்ணாதவங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, உலகில் இன்பங்களில் மூழ்கி இருக்கிறனால அந்த விஷயங்கள் தான் ஞாபகம் வரும். ஆனால் உடலையே விட்ட பிறகு என்ன பண்ண முடியும், பேயா இங்கேயே சுற்றிட்டு இருப்பாங்க, பயங்கரமான துக்கத்தை தான் அனுபவிப்பாங்க. கற்பனை கெட்டாத நிறைய விஷயங்கள் நடக்கும். அதை பற்றி நம்ம நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறோம். இப்போ இதுலேயும் சொன்னோன்னா இன்னும் நேரம் அதிகமாகும். ஸோ அதனால் இதோட வீடியோ முடிக்கிறேன். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா எல்லோரும் அனுபவிக்க போகிற அந்த மிகப்பெரிய பயமான விஷயத்துலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி தான் இருக்குது. அதுதான் இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட வழி. இதை விட்டால் வேறு எந்த வழியில் போனாலும் இன்னும் பயம் அதிகமாக தான் இருக்கும், இன்னும் சுமை அதிகமாக தான் இருக்கும். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.